குரு வணக்கம், குரு வாழ்க, குருவே சரணம். ஓம் சிவ சிவ ஓம். இப்போது நாம் பார்க்க இருப்பது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க. மூலவராக கிழக்கு நோக்கி காட்சி தரும் மகாலிங்கேஸ்வரர் கோவில், தவசி மேடை. மகாலிங்கேஸ்வரர் கோவில், இந்த கோவிலின் சிறப்புகள் என்ன, எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலில், இந்த தலத்தில் மாசி மக திருவிழா மிகவும் விசேஷமாக நடக்குமாம். அதே போல் ஸ்தல சிறப்பையும் பார்க்கலாம். சிவராத்திரியை ஒட்டி 30 நாட்களும் சூரிய ஒளி மூலவர் மீது படும். காலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சிவன் மீதும், மாலையில் பைரவர் மீதும் விழுவது இங்கே சிறப்பான ஒரு காட்சியாகும். மகம் நட்சத்திரத்திற்கு உரிய சிறப்பான ஆலயமும் இது. மகம் நட்சத்திரம் தவிர மற்ற 26 நட்சத்திரக்காரர்களும் வணங்கி வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய சிறப்பு பெற்றது இந்த தலம். பொதுவாக ஒரு சன்னதிக்குள் ஒரு அம்பிகை தான் இருப்பாள். ஆனால் இங்கே ஒரே சன்னதிக்குள் மாணிக்கவல்லி, மரகதவல்லி என்ற 2 அம்பிகைகள் இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் அருள்வாளிக்கின்றனர். இங்குள்ள சிவலிங்கம் வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பரத்வாஜ மகரிஷியால் பூஜிக்கப்பட்டது. பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அவசியம் வழிபட வேண்டிய ஸ்தலம் இது. அகத்தியர் முதல் பல 1000 சித்தர்கள், மகரிஷிகள் மற்றும் முனிவர்களும் தவம் இயற்றி வழிபட்ட லிங்கம். ராமர் தன் பரிவாரங்களுடன் பரத்வாஜ மகரிஷியை தரிசித்து விருந்துண்ட தலமும் இதுதான். இங்குள்ள பைரவர் ஈசனுக்கு நேர் எதிரே ஆதி பைரவராக அருள் பாலிக்கும் சிறப்பு பெற்ற ஒரே தலம் இது. பரத்வாஜர் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் மாதந்தோறும் மகம் நட்சத்திரத்தில் இங்கு சிறப்பு பூஜை நடக்கிறது. அளவில் சிறிய இந்த கோவிலில் மகாலிங்கேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இவருக்கு வலது பக்கத்தில் உள்ள சன்னதியில் மரகதவல்லி, மாணிக்கவல்லி என்ற 2 அம்பிகையரும் காட்சி தருகின்றனர். மதுரையில் அருளும் மீனாட்சி அம்மனின் பெயரால் இவர்களுக்கு இப்பெயர் சூட்டப்பட்டது. கிழக்கு நோக்கி இந்த சன்னதிக்குள் அம்பாள்கள் இருவரும் தெற்கு நோக்கி மதில் ஓரத்தில் உள்ளனர். சன்னதிக்குள் எட்டி பார்த்துத்தான் இவர்களை தரிசிக்க முடியும். இத்தகைய அமைப்பிலான சன்னதியை காண்பது மிகவும் அரியது. இச்சாசக்தி கிரியாசக்தியாக அருள் பாலிக்கும் இந்த அம்பிகையரை வழிபட்டால் ஞான சக்தியான இறைவனை எளிதாக அடையலாம் என்பதை உணர்த்தும் வகையில் இவ்வாறு அமைத்துள்ளனர். பரத்வாஜர் ஓர் தவம் மேடையில் யோகத்தில் மனதை ஒடுக்கி சிவனை வழிபட்டார். இதனால் இத்தலத்திற்கு ஒடுக்கம் தவசி மேடை என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த தலத்தில் எப்போதும் யோகிகளும் தபஸ்விகளும் சிவனை அரூபமாக பூஜை செய்து வருகின்றனர். பெண்களால் இவர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதால் தான் அம்மன் வெளியே தெரியாமல் சுவரை ஒட்டி அருள்பாலிப்பதாக தல வரலாறு கூறுகிறது. ஆதி பைரவர் இங்கே எல்லா சிவாலயங்களிலும் ஈசான்ய வடகிழக்கு திசையில் காட்சி தரும் பைரவர் இருப்பார். இங்கு சிவனுக்கு எதிரில் காட்சியளிக்கிறார் ஆதி பைரவர். இங்கு அருளும் மகாலிங்கேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் இவரது உக்கிரம் பக்தர்களை தாக்காமல் இருக்க எதிரில் பைரவரை பிரதிஷ்டை செய்துள்ளனர். இவரை ஆதி பைரவர் என்கின்றனர். பைரவருக்கு பின்புறம் தலைக்கு மேலே சிறிய துளை ஒன்று உள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் முதலில் இந்த துளை வழியாக சிவனை தரிசித்துவிட்டு பின்பு பைரவரை வணங்கி அதன் பிறகு கோவிலுக்குள் செல்கிறார்கள். சிவராத்திரியை ஒட்டி 30 நாட்களும் சூரிய ஒளி மூலவர் மீது படும். காலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சிவன் மீதும், மாலையில் பைரவர் மீதும் விழுவது இங்கே சிறப்பாகும். சீதையை மீட்டு அயோத்தி திரும்பிய ராமர் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி அவரது உபசரிப்பை ஏற்றார். அவர்களுடன் ஆஞ்சநேயரும் வந்திருந்தார். தனக்கு உதவிய ஆஞ்சநேயரை கௌரவிக்கும் விதமாக தனக்கு உணவு பரிமாறிய இலையின் நடுவில் ஒரு கோடு போட்டார் ராமர். ஒரு பக்கத்தில் இருந்த உணவை அவரை உண்ணும்படி கூறினார். இந்த நிகழ்விற்கு பிறகுதான் வாழை இலையின் நடுவில் கோடு வந்ததாக கர்ண பரம்பரை கதை ஒன்று கூறுகிறது. இத்தகு சிறப்பு மிக்க பரத்வாஜர் இத்தலத்து மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டதாக தலபுராணம் கூறுகிறது. மதுரை மீனாட்சியை பிரதிஷ்டை செய்த 5 முனிவர்களில் இவரும் ஒருவர். பரத்வாஜர் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தவமேடை அமைத்தார். அதில் அமர்ந்து யோகத்தில் மனதை ஒடுக்கி சிவனை வழிபட்டார். இதனால் இத்தலத்திற்கு ஒடுக்கம் தவசி மேடை என்ற பெயர் ஏற்பட்டது.
கோவில் முகப்பில் 2 பீடங்கள் உள்ளன. சிவனை தரிசிக்க வரும் அடியார்களின் பாதம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக பரத்வாஜர் இந்த பீடங்களின் வடிவில் இருப்பதாக சொல்கிறார்கள். பரத்வாஜர் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் மாதந்தோறும் மகம் நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜை இங்கே நடக்கிறது. இந்த பூஜையில் பல ரிஷிகளும் மகான்களும் அரூப வடிவில் கலந்து கொள்வதாக ஐதீகம். மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்பது பழமொழி. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரத்வாஜரை குருவாக கொண்டு மகம், பஞ்சமி, சஷ்டி, ஏகாதசி, துவாதசி, பிரதோஷம், மாத சிவராத்திரி நாட்களில் இத்தல இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் வாழ்வில் நல்ல நிலையை அடைவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னன்னா, விஞ்ஞானம் அடிப்படையில் சிவராத்திரியை ஒட்டி 30 நாட்களும் சூரிய ஒளி மூலவர் மீது படுகிறது. காலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சிவன் மீதும் மாலையில் பைரவர் மீதும் விழுவது இங்கே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பொதுவாக ஒரு சன்னதிக்குள் ஒரு அம்பிகை தான் இருப்பாள். அதேபோல திண்டுக்கல் அருகில் உள்ள ஓடுக்கம் தவசிமேடை மகாலிங்கேஸ்வரர் கோவில் ஒரே சன்னதிக்குள் 2 அம்பிகையரை நீங்கள் தரிசிக்கலாம். இந்த கோவில் திறக்கிற நேரம் எப்படின்னா, காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் திறந்தே இருக்கும். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு எப்படி வழினா, அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் முகவரி திருக்கோவில் விராலிப்பட்டி ஒடுக்கம் தவசிமேடை சாணார்பட்டி வழி நத்தம் வழி திண்டுக்கல் மாவட்டம். இந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்று இந்த கோவிலை தரிசனம் பண்ணலாம் சிவனை. அதேபோல் மகம் நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணத்தையும் நாம் இப்போ பார்க்கலாம். ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட இவர்கள் கல்வி பயில்வதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். தர்மம் செய்வதில் வல்லவர்கள். மன தூய்மை நேர்மை மிக்கவர்கள். அதேபோல் பிறரை கௌரவமாக நடத்துபவர்கள். மதுரமான மொழி பேசுவதோடு பேச்சு சாதுரியமும் இவர்கள் பெற்றிருப்பார்கள். பெரும்பாலும் தலைமை பதவியில் தான் இவர்கள் இருப்பார்கள். கோவில் முகப்பில் 2 பீடங்கள் உள்ளன. சிவனை தரிசிக்க வரும் அடியார்களின் பாதம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக பரத்வாஜர் இந்த நிலையில் இங்கு இருப்பதாகவும் இங்கே சொல்கிறார்கள். இது எல்லாமே இங்கே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர் மாசி மகத்தன்று. இங்கே மாசி மகத்தன்று சிவன் அம்பாளுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் வேண்டிக் கொள்வது விசேஷம். நோய் நிவர்த்தி பெற சிவன் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுகிறார்கள். வீடுகளில் வாஸ்து குறைபாடு உள்ளவர்களும் அந்த குறை நீங்கவும் இங்கே சிறப்பு பூஜை செய்கிறார்கள். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடனை இங்கே நிறைவேற்றலாம். மகம் நட்சத்திர கோவில் பரத்வாஜர் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் மாதந்தோறும் மகம் நட்சத்திரத்தில் இங்கு சிறப்பான பூஜைகள் நடக்கிறது. அனைவரும் சென்று வழிபட்டு தங்களுக்குரிய யோகங்களை பெற்று வாழ்க வளர்க. நன்றி.